ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். கோவில் நிலம் என தெரிந்தும் அதில் 2036 வீடுகள் கட்டி விற்பனை செய்து 2500 கோடி ரூபாய் மோசடி செய்த தனியார் நிறுவன நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை கொரட்டூரைச் சேர்ந்த கணபதி சுரேஷ் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் டிஜிபி அலுவலகத்தில் அளித்த புகார் மனுவில், சென்னை கொரட்டூரைச் சேர்ந்த தனியார் கட்டுமான நிறுவனம் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி விற்பனை செய்தது. எங்கள் வாழ்நாள் சேமிப்பு மற்றும் வங்கிக் கடன் மூலமாக 2036 பேரும் 2500 கோடி ரூபாய்க்கு வீடுகள் வாங்கி வசித்து வருகிறோம். ஆனால் அந்த நிறுவனம் வீடுகள் கட்டி விற்பனை செய்த நிலம் கோவிலுக்கு சொந்தமானது என தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த பூந்தமல்லி நீதிமன்றமும், நாங்கள் வசித்த இடத்தில் சர்வே எண் 590 மற்றும் 591க்கு உரிய இடம் கோவிலுக்கு சொந்தமானதுதான் என தீர்ப்பு வழங்கியது. கடந்த 2015 மற்றும் 2016 தனியார் கட்டுமான நிறுவனம் பெற்றிருந்த தற்காலிக பட்டாவை வருவாய்த்துறையும் ரத்து செய்துள்ளது. இவற்றையெல்லாம் தனியார் கட்டுமான நிறுவனம் எங்களிடம் தெரிவிக்காமல் 2500 கோடி ரூபாய்க்கு வீடுகளை விற்று மோசடி செய்துள்ளது. நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நாங்கள் வசித்து வரும் வீடுகளுக்கான எல்லா பதிவுகளையும் சார்பதிவாளர் அலுவலகம் நிறுத்தி வைத்துள்ளதால் மறு விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. நாங்கள் நியாயமான முறையில் வீடுகளை வாங்கி இருந்தாலும் ஆக்கிரமிப்பாளர்கள் என கருதப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். கோவில் நிலம் என தெரிந்தும் எங்களிடம் வீடுகளை விற்று தனியார் நிறுவனம் மோசடி செய்துள்ளதால் சம்பந்தப்பட்ட தனியார் கட்டுமான நிறுவன நிர்வாகிகள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.